Hello future officers, welcome to Mock to Officer YouTube channel and this is Arun. இன்னைய எடிட்டோரியல் பார்க்க போறோம். இன்னைக்கு 18ஆம் தேதி வந்த ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியலை தான் பார்க்க போறோம். நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இதுதான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு சரியா. நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஈச் அண்ட் எவ்ரி டே அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ வீடியோஸ் தான் முன்ன பின்ன அப்லோட் பண்ணாமல் இருக்கோம். பட் பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பிடிஎஃப் டெய்லியுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இதை தாண்டி வேற என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வீக்லி பிடிஎஃப்மே கொடுக்குறோம் சரியா. ஸோ வீக்லி பிடிஎஃப் இந்த கண்டென்ட்டோட வீக்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோஸ் அப்படின்றது கொஞ்சம் சில மாதங்களாக கண்டினியூஸாக கொடுக்க முடியல. பட் அதுவுமே ரெகுலைஸ் பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணிடுவேன். அதனால் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா க்ரோவிங் எபிடமிக் அப்படின்றாங்க. மறுபடியும் ஒரு எபிடமிக்கா? இந்த எபிடமிக் பற்றி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயாபெட்டிஸ் அப்படின்ற எபிடமிக் பற்றி தான் பேசுறாங்க. ஏன் இதை சொல்றாங்க, எபிடமிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பரவிடுச்சு. ஸோ சக்கரை நோய் அப்படின்றது இந்தியாவிலையும் தாண்டி இந்த ஏஷியா, ஓகேவா, இந்த சவுத் ஏஷியா, முக்கியமாக சவுத் ஏஷியாவில் நிறைய இடத்துல பரவி போச்சு, நிறைய பேருக்கு பரவிச்சு. அதோட கவுண்ட் அப்படின்றதுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கவுண்ட் எடுத்ததுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஸோ அதை பத்தி இந்த எடிட்டோர்ல பேச போறாங்க. இந்தியா வந்து செகண்ட் இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் சைனா இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு சில குளறுபடிகள் நடந்திருக்கு, அதனால தான் இந்தியா செகண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, வேர்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த வேர்டை வந்து மார்க் பண்ணி காட்டுவோம் உங்களுக்கு. அந்த வேர்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டை இந்த எடிட்டோரியில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீ உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஓகேவா. ஏன்னா ஒரு வேர்டு அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம், கரெக்டில், ஓகேவா. இந்த எடிட்டோரிக்கு இந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நம்ம பேங்க் எக்ஸாம் எழுதும்போதோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதும்போதோ, மேக்ஸிமம் பேங்க் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா ஆர்சியில் நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய இடத்துல இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் அப்படின்றது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு டெரஸ்டிக்கான ஒரு மாற்றம் இங்கிலீஷில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த எடிட்டோரியல் எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவும் நான் டெய்லியும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம அதை வந்து ஒரு ரெகுலைஸ் பண்ணிடலாம். திங்கள்லேருந்து எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரியே வீடியோ கொடுத்துடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா ஸ்கேல் அப் டயக்னோசிஸ் டு மீட் தி 2030 ஹூ டார்கெட் ஃபார் டயாபெட்டிஸ் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஸ்கேல் அப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ ஸ்கேல் அப் அப்படின்றது இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்களா. ஸ்கேல் அப் அப்படின்றது டு இன்க்ரீஸ் த சைஸ், அமௌண்ட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்திங், யூஸ்வலி அன் ஆர்கனைசேஷன் ஆர் ப்ராசஸ். ஒரு விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு நம்ம கொடுக்கலாமா, இல்லைனா டு இன்க்ரீஸ் சைஸ் ஆர் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நிறைய மீனிங் வருது இந்த ஸ்கேல் அப் அப்படின்றது. ஆனால் இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இந்தியா has to scale up diagnosis to meet the 2030 WHO target for diabetes. ஸோ 2030 WHO வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டை மீட் பண்ணணும். அதுக்காக இந்த டயக்னோசிஸ் ப்ராசஸை வந்து ஸ்கேல் அப் பண்ணணும். ஸ்கேல் அப் அப்படின்றது என்ன? ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் சம்திங் அப்படின்னு வச்சுக்கலாமா? கரெக்டாக இருக்கா? ஒரு விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல ஸ்கேல் அப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃப்ரம் அரௌண்ட் 200 மில்லியன் இன் 1990. ஸோ 1990 200 மில்லியனாக இருந்தது. த நம்பர் ஆஃப் பீப்புள் வித் டயபெட்டிஸ் ஆர் குவாட்ரப்ட் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன மீனிங் கவனிங்களேன். அது டபுளிங். ஸோ ரெண்டு விதம், 4 மடங்காகுது அப்படின்றாங்க. ஸோ சினானிம் சிம்பிளாக டபுளிங் கொடுத்துருக்காங்க. பட் 4 மடங்கு, ஓகேவா, 4 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது? இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களின் தொகை குளோபலி டு ஓவர் 800 மில்லியன், ஓகேவா. ஸோ 200 into 4, ஸோ 4 டைம் ஆயிருக்கு, கரெக்ட் இல்லை? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. 800 மில்லியன் இன் 2022 while the global diabetes
ப்ரீவேலன்ஸ், இந்த இடத்துல ப்ரீவேலன்ஸ் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா மீனிங் என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். ஸோ ப்ரீவேலன்ஸ் அப்படின்றது என்ன, ஃப்ரீக்வன்சி, பரவல். புரியுதா? இப்போ ப்ரீவேலன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாக்டான ஒரு சினானிம் கிடைக்கிறது, அதோட ஃப்ரீக்வன்சின்றாங்க. தமிழ் மீனிங் பாருங்களேன், இன்னும் ஆப்டா இருக்கு, பரவல். ஓகேவா? ஸோ பரவல் ஒரு விஷயம் வந்து பரவுது, என்ன, அந்த குளோபல் டயபெட்டிஸ் பரவுது இன் அடல்ட்ல பரவுது அப்படின்றாங்க. இன் அடல்ட்ஸ் ரோஸ் ஃப்ரம் 7% to 14% between 1990 and 2022 as in data released in the Lancet on நவம்பர் 13ல ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? யார் அப்படின்னா த லான்செட் அப்படின்றவங்கள வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா அடல்ட்ஸ், ஓகேவா, அடல்ட்ஸ் அப்படின்றது டீனேஜர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அந்த அடல்ட் பருவத்தால இளம் பருவத்தினருக்கு 7%லேருந்து 14%க்கு வந்து பரவி இருக்கு, அதிகமாயிருக்கு. ப்ரீவேலன்ஸ் அப்படின்றது பரவுதல் நம்ம சொல்லலாம் இங்கிலீஷ்ல வந்து சினானிம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தமிழ் மீனிங் வந்து இங்க ஆப்டா இருக்கு. இந்த இடத்துல பரவுதல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கரெக்டா இருக்கு. சரி. அட் 2012 மில்லியன் 2012 இன் ஓகே அட் 212 மில்லியன் இந்தியா ஹஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் வித் டயபெட்டிஸ் அஸ் அகைன்ஸ்ட் சைனா. சாரி, நான் ஸ்டார்டிங்ல ஒரு டேட்டா மாற்றி சொல்லிட்டேன். இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, சைனா செகண்ட்ல இருக்கு. அந்த டேட்டா தப்பா சொல்லிட்டேன், சாரிப்பா. சரி, 212 மில்லியன் இந்தியாவில் வந்து ஹையஸ்ட். உலகத்திலேயே அவங்க நம்ம தான் ஹையஸ்ட் போல கிட்ட இந்த சக்கரை வியாதியில. அஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் வித் டயபெட்டிஸ் அஸ் சைனாஸ் ப்ரீவேலன்ஸ் ஆஃப் 148 மில்லியன். சைனால வந்து இந்த பரவுதல் எவ்வளவு இருந்திருக்கு, இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 148 மில்லியனா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியா ஆல்சோ டாப் தி லிஸ்ட் கண்ட்ரிஸ் வித் 133 மில்லியன் பீப்புள் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸ். அடல்ட்ஸ்ல மட்டும் இந்தியா கிடையாது, 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களையும் 133 மில்லியன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த சக்கரை வியாதியால. அதுலயும் இந்தியா தான் டாப். எல்லாத்துலயுமே இந்தியா தான் டாப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித் untreated diabetes as against 78 million in China. ஸோ சைனால இந்த குணப்படுத்த முடியாத சக்கரை வியாதி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த சக்கரை வியாதியை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து சைனால 78 மில்லியன் இருக்காங்க. ஒன் ரீசன் ஃபார் த ஸ்டீப் இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்டீப் அப்படின்றது கூர்ங்கோணமான சொல்றாங்க. அப்ரப்ட், இப்போ பாருங்களேன், இப்போ சினானிம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு. அப்ரப்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக, ரொம்ப விரைவா, இல்லைன்னா ரொம்ப ஷார்ப்பா ஏறுறது. ஓகேவா? ஸோ அப்ரப்ட் இன்க்ரீஸ், ரொம்ப விரைவா ஏறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் இந்த இடத்துல ஸ்டீப் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டீப் இன்க்ரீஸ் அப்படின்றது உடனடியான ஒரு உயர்வு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டீப் இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் தோஸ் வித் டயபெட்டிஸ் வித் த மெத்தடாலஜி யூஸ் ஃபார் போலிங் அண்ட் அனலைசிங் தி டேட்டா. ஸோ இந்த ரீசன் ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மெத்தடாலஜியில் தான் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்றாங்க. பி ஆன் மெடிகேஷன் ஃபார் டயபிட்டிஸ் ஆர் ஹேவிங் ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ் ஆஃப் 7.0 ஒரு அளவீடு கொடுத்துருக்காங்க ஆர் மோர் அண்ட் HbA1c, இது வந்து ஹீமோகுளோபின் கவுண்ட் தான். இது வந்து பிளாஸ்மா குளுக்கோஸ் அப்படின்றது நம்மளோட ரத்தத்தில் எவ்வளோ குளுக்கோஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு சர்க்கரையோட அளவை நம்ம கண்டுபிடிப்பாங்க. ஏன் ஃபாஸ்டிங் அப்படின்ற சொல்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, சாப்பிட்டதுக்கு முன்னாடி போயிட்டு சர்க்கரை டெஸ்ட் எடுப்பாங்க, அது மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்றது டயட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நோன்பீரு அப்படின்றாங்க தமிழ் மீனிங்ல. அதுதான் நம்ம வீட்டில் பெரியவங்க தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் எடுக்க சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுக்க சொல்லுவாங்க, வெறும் வயிற்றுல போயிட்டு எடுக்க சொல்லுவாங்க. அதே தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து 7.0 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிளாஸ்மா குளுக்கோஸ் இல்லை ஹீமோகுளோபினை வச்சுமே கவுண்ட் எடுக்கலாம். அதாவது ஹீமோகுளோபின், இந்த HbA1c அப்படின்றது எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு 2 to 3 months டேட்டாவை எடுக்கணும். 2 to 3 months உங்களோட சர்க்கரையோட அளவு எப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு அனலைஸ் எடுக்கணும் அப்படின்னா HbA1c அப்படின்ற ஒரு டெஸ்ட் தான் எடுப்பாங்க. இது வந்து எல்லாமே மெடிக்கல் டெஸ்ட் தான். பிளாஸ்மா குளுக்கோஸ் அண்ட் HbA1c எல்லாமே வந்து மெடிக்கல் டெஸ்ட் தான். அந்த இடத்துல இது வந்து 6.5 இருக்கணும் ஆர் மோரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. எதுக்கு? சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கு. சரியா? குழம்பிட போறீங்க, சர்க்கரை வியாதி இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அன்லைக் earlier studies that mostly relied elevated அப்படின்றது என்ன அப்படின்னா பார்த்துருவோம். எலிவேட்டட் அப்படின்றது எந்த இடத்துல மீன் பண்ணி ரைஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ எலிவேட்டட் அப்படின்றது ரைஸ், ஏற்று அப்படின்றாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எலிவேட்டட் அப்படின்றது இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலிவேட்டட் fasting plasma glucose or other single biomarker data, the analysis by the NCD risk factor collaboration with support of World Health Organization. இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா NCD risk factor அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம். அது மாதிரி நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்க்ளூடட் பீப்புள் ஹூஸ் ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ் ஆர் கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் வாஸ் எலிவேட்டட். ஸோ இவங்க இந்த டேட்டாவை தான் அவங்க மீன் பண்றாங்க. எந்த மாதிரி மக்களை இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ் இல்லைனா வந்து HbA1c இன்க்ளூட் பண்ணி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டேக்கிங் இன்டு த அக்கவுண்ட் எலிவேட்டட் ஃபாஸ்டிங் பிளாஸ்மா குளுக்கோஸ் அலோன் வித்தவுட் இன்க்ளூடிங் தோஸ் வித் எலிவேட்டட் கிளைகேட்டட் ஹீமோகுளோபின், அதான் HbA1c தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வெறும் பிளாஸ்மா குளுக்கோஸை வச்சு மட்டுமே இந்த கணக்கீடு எடுத்திருக்காங்க. ஆனா கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் HbA1c டெஸ்ட் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். The study notes misses out many people with diabetes, particularly in South Asia. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் ஸ்டடி வந்து நிறைய மக்களை மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸ் இன் இந்தியா இன்க்ரீஸ் இன் லாஸ்ட் 3 decades. கடந்த 30 வருடங்கள்ல தான் அதிகமாயிருக்கு. பியாண்ட் டவுட் ஈவன் இஃப் த அப்சல்யூட் நம்பர் கண்டெஸ்டட். ஸோ வாட் இஸ் மீன் பை கண்டெஸ்டட்? கண்டெஸ்டட் அப்படின்னா என்ன? அப்போஸ் ஓகேவா, போட்டியிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எதை போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்சல்யூட் நம்பர் கண்டெஸ்டட், அதாவது இதுல இன்க்ளூட் பண்றதை பத்தி பேசுறாங்க. ஓகே, எவ்வளவு நம்பர்ஸ் இருந்திருக்கு 30 வருஷத்துல அப்படின்றத பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. சார் ரெண்டாவது பேராகிராஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். வைல் கன்சப்ஷன் ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட். இப்போ நம்ம மக்கள் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், இல்லைனா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றது தப்பு கிடையாது. பட் நம்ம இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்றோம், இன்னைக்கு நல்லா வெயிட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதை ஒரு 2 வேலையை குறைச்சிக்கிட்டு சாப்பாடை நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நான்வெஜ் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதை நம்ம கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கணும். ஓகேவா, 2 வேளை 3 வேளை சாப்பிட்றது 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு நல்லது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அன்ஹெல்தி ஃபுட் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது இல்லாமல் நம்ம வந்து ஹோட்டலில் போயிட்டு அதிகமாக இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக் பண்ணி வர்றது, லைக் இந்த குர்குரே, லேஸு, அது மாதிரி இந்த கொக்கோ கோலா, அதெல்லாம் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. இது எல்லாரும் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் என் சைட்லேருந்து சொல்கிறேன். ஓகே, பர்டிகுலர்லி ஹை கலோரி ஃபுட் ரிச் இன் தி கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்லேயே 2 டைப் இருக்கும். நீங்கள் வந்து இது இன்னும் இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செடினென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா இந்த இடத்துல செடினென்டரி அப்படின்றது என்ன, அதை பார்த்துட்டு நான் அந்த லைனுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக அர்த்தம் சொல்கிறேன். ஸோ செடினென்டரி அப்படின்றது சுறுசுறுப்பற்ற, இன்ஆக்டிவ். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கூட நம்மளால வாக் போகாமல் ஒரே இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருப்போம். டெய்லி ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 மினிட்ஸ் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 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 நல்ல பூஸ்ட் தரும். மைண்டை வந்து நம்மளுக்கு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, வாக் போகிறது அந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் இப்போ அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டெஸ்க் ஜாப் ஆகி போச்சு. நம்ம எல்லாமே இப்போ லேப்டாப் சிஸ்டம் முன்னாடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லை, நமக்கு வந்து இந்த உடல் உழைப்பு அப்படின்றது குறைஞ்சி போச்சு. ஃபுல்லாகவே மைண்ட் பவர் அப்படின்றது நம்மளோட உடம்பை நம்ம கவனிக்காமலே போயிடும். எல்லாமே மைண்ட் ஒர்க்காக இருக்குல்ல. ஸோ மைண்ட் ஒர்க் இருக்கிறதுனால உடம்போட அந்த உழைப்பு அப்படின்றது கம்மியாயிடுது. இதெல்லாம் நான் ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்ல வரல, ஒரு 30 மினிட்ஸ் வாக் இஸ் குட் ஃபார் ஹெல்த், நம்மளோட ஹெல்த்துக்கு அதான் சொல்கிறாங்க. இது எல்லாமே இப்போ குறைஞ்சிடுச்சு. கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சேச்சுரேட் ஃபேட் அண்ட் செடினென்டரி லைஃப் ஸ்டைல் ஆர் 2 மேஜர் கொலாபரேட்டரிஸ் ஃபார் டயபெட்டிஸ். முக்கியமாக இதுதான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்ஹெல்தி ஃபுட் மீன்ஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அன்ஹெல்தி ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிதான் இருக்குன்னு கிடையாது. நம்ம சாப்பிட்ற ரைஸில் கூட தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஓகேவா, அது கூட தான் நம்மளுக்கு அன்ஹெல்த்தி ஆகுமா அப்படிங்கிற கிடையாது. ரைஸ் கூட நம்ம அந்த கண்ட்ரோலாக எடுக்கணும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் கண்ட்ரோலாக சாப்பிடணும் அப்படின்றதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. தட் இஸ் தே ஆர் மீனிங் அன்ஹெல்தி ஃபுட். ஓகே, இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. த ரோல் ஆஃப் டொபாக்கோ சிகரெட்ஸ், ஓகேவா, இன் காசிங் டயபெட்டிஸ் ஹஸ் நாட் பீன் ஹைலைட்டட் சஃபிஷியன்ட்லி அப்படின்றாங்க. இவ்வளோ நாளாக நம்ம எல்லாருக்கும் சொல்லுவாங்க சிகரெட் பிடிக்கிறவனுக்கு சீக்கிரமாக வந்து இந்த சுகரு, கொலஸ்ட்ரால்லாம் வரும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த சுகர் இப்போ இந்த ரிப்போர்ட்டில் டொபாக்கோவோட அதனால என்ன ஆகுது, ஸோ டொபாக்கோவால் நம்மளுக்கு உண்மையிலே வந்து சுகர் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது கரெக்டாக ஹைலைட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு November 2020 ஹூ ரிப்போர்ட் தட் இஸ் அன் ஓவர்வெல்மிங் அப்படின்னா என்ன? ஓவர்வெல்மிங் அப்படின்றது தீவிரமிக்க ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். தட்ல ஒரு ஹியூஜ் எவிடன்ஸ், அது வந்து ஒரு ஹியூஜ் எவிடன்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. தட் cigarette smoking raises the risk of developing diabetes by 30 to 40% compared with those who do not ஸ்மோக். இந்த இடத்துல தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ல அதை பத்தி பேசல. ஆனா நவம்பர் ரிப்போர்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து 30-40% வந்து அதிகமாக்குது, சக்கரை வியாதியை கிரியேட் பண்ணதுல அதிகமாக்குது அப்படின்றாங்க. யாருக்கா இப்போ வந்து சிகரெட் வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்க, குடிக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 30-40% சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் கம்பேர் பண்ணுறாங்க. நிக்கோட்டின் அண்ட் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இன் டொபாக்கோ. ஸோ டொபாக்கோவில் ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா நிக்கோட்டின் தான். இந்த நிக்கோட்டின் தான் நம்மளோட மைண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளோட மூளையில் போயிட்டு நம்மளோட செல்ஸை தூண்டுது.
அடுத்தது நம்ம வந்து அந்த சிகரெட்டை குடிக்கணும், அந்த புகையை இழுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள நம்மளோட மைண்ட்ல போயிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றதுல முக்கியமான பங்கு வந்து நிக்கோட்டின். ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருந்தாலுமே நம்மளோட மைண்ட் அதுக்கு வந்து ஆப்ட் ஆயிடும். அதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ நிக்கோட்டின் tobacco impairs the function and amount of insulin producing beta cells. ஓகேவா? ஸோ impairs the function and amount of insulin producing beta cells. அது எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது, thereby affecting insulin production and regulation of glucose production, which together play an important role in onset of diabetes. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த நிக்கோட்டினை தான் ஒரு பெரிய வில்லனாவே சொல்றாங்க. அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுது? இன்சுலின் ப்ரொடக்ஷன் பீட்டா செல்ஸை அழிக்குது, இல்லைனா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது, அதை வந்து இன்சுலின் சுரக்க விடாம செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்றாங்க. நிக்கோட்டின் ஆல்சோ இன்டியூசஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிக்கோட்டின் அப்படின்றது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே கிரியேட் பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அனதர் ஃபேக்டர் காசிங் டயபெட்டிஸ். ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிசைட்ஸ் ஷார்ப்லி லோவரிங் தி ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ், அவாய்டிங் டொபாக்கோ இன் ஆல் ஃபார்ம்ஸ் இன் அசோசியேட் வித் ரெடியூஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் மெட்டாலிட்டி இன் பீப்புள் வித் டயபெட்டிஸ். ஸோ இந்த நிக்கோட்டின், அதாவது இந்த சிகரெட் பிடிக்காம இருக்கிறது நம்மளோட இதயத்துக்கும் நல்லது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்றது இதயம் தொடர்பான நோய்களை தான் நம்ம வந்து கார்டியோவாஸ்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The role of managing gestational diabetes in reducing the risk of both mother and child developing diabetes at a later data cannot be ஓவர் எம்பசைஸ்டு அப்படின்றாங்க. ஸோ ஓவர் எம்பசைஸ்டு அப்படின்றது என்ன? மிகைப்படுத்தப்படுது, எக்ஸாக்ஸரேட் அப்படின்றாங்க. ஸோ அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு, அதாவது பிறக்க போகிற குழந்தைக்கு வரும் அப்படின்ற ஒரு டேட்டா இந்த இடத்துல கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் 133 மில்லியன் பீப்புள் ஆஃப் ரிமைனிங் அன்டயக்னைஸ். 133 மில்லியன் பீப்புள் வந்து இன்னும் அன்டயக்னைஸ் பண்ணுறாங்க, இன்னும் டயக்னைஸே பண்ணாமல் இருக்காங்க. இந்தியா ஷுட் ரேப்பிட்லி ஸ்கேல் அப் டயக்னைசிஸ் டு மீட் அப் 2030 ஹூ டார்கெட்ஸ் ஃபார் டயபெட்டிஸ். ஓகேவா? இந்தியா வந்து ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதே ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம பார்த்தா மறுபடியும் இங்கே கொண்டு வராங்க. 80% ஆஃப் பீப்புள் வித் டயபெட்டிஸ் ஆர் டயக்னோஸ்டு அண்ட் 80% ஆஃப் பீப்புள் வித் டயக்னோஸ் டயபெட்டிஸ் ஹவ் அ குட் கண்ட்ரோல் ஆஃப் கிளைகேமியா அப்படின்றாங்க. ஸோ 80% வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அந்த கண்டுபிடிச்ச மக்களில் 80% வந்து குட் கண்ட்ரோல் ஆஃப் கிளைகேமியா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரில் முடிக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஃபைனலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து அந்த வெக்காப்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஸ்டைல் அதில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் இந்தியாவில் அதிகமாகிட்டு வருது. நம்ம தான் நம்ம உடம்ப பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் தான் அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். என்னோட வேலை, எனக்கு வந்து இங்கே நான் வந்து எடிட்டோரியல் தான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, ஓகே, ஒரு ரீகேப் பண்ணித்தரோம். ஸோ குவாட்ரபிள்ட் அப்படின்றது என்ன? ஸோ வேர்பா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுளிங் அப்படின்னாங்கன்னா ஆக்சுவலாக 4 மடங்காதல் தான் நம்ம வந்து குவாட்ரபிள்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவேலன்ஸ் அப்படின்றது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். பரவல் அப்படின்றது ரொம்ப ஆப்டாக இருந்தது நம்மளோட எடிட்டோரியலில். ஸ்டீப் அப்படின்றது கூறுங்கோணமான அப்படின்னு தமிழில் சொன்னோன்னா, இங்கிலீஷில் சினானிமை பார்த்தா கரெக்டாக அந்த அப்ரப்ட் அப்படின்றது உடனடியாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எலிவேட்டட் அப்படின்றது ரைஸ், இது ஈஸியான ஒரு வேர்டு தான். ஃபாஸ்டிங் அப்படின்றது டயட்டிங், இதுவும் ஒரு ஈஸியான வேர்டு தான். கண்டஸ்டட் அப்படின்றது அப்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரி வித், ஓகே, போட்டியிட்டார். இந்த இடத்துல ஏன் சினானி வந்து அப்போஸ் வருது அப்படின்னா, நான் உனக்கு உன்னோட கண்டஸ்டன்ட், ஓகேவா, நான் வந்து உனக்கு போட்டியாளர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இந்த இடத்துல அப்போஸ் அப்படின்ற ஒரு சினானிம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் செடன்டரி அப்படின்றது இன்ஆக்டிவ் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, சுறுசுறுப்பற்ற, நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓவர்வெல்மிங் அப்படின்றது ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், தீவிரமிக்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. மொர்டாலிட்டி அப்படின்றது ஹியூமானிட்டி, இறக்கும் இயல்பு. ஸோ மெட்டாலிட்டி ரேட் அப்படின்றது உங்களுக்கு இந்த வார்த்தை ஈஸியான வேர்டு தான். ஓவர் எம்ஃபசைஸ்டு அப்படின்றது எக்ஸாக்ஸரேட், மிகைப்படுத்தப்படுதல் அப்படின்றாங்க. டயகனைஸ்டு அப்படின்றது ஐடென்டிஃபை, ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதா டயகனைஸ்டு. இந்த டயகனைஸ் அப்படின்றது மெடிக்கல் டேர்மில் யூஸ் ஆகும். மெடிக்கல் டேர்மில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம அதை டயகனைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் டாக்டர் சொல்லுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, டயகனைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்கேல் அப் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், டு இன்க்ரீஸ் தி சைஸ் அமௌண்ட், இல்லைனா இம்பார்ட்டன்ட் ஆஃப் சம்திங். இந்த நம்மளோட எடிட்டோரியலில் ஸ்கேல் அப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸுக்கு நம்ம என்னவா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஆஃப் சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் இன்னும் நிறைய மாணவர்களை போய் சேரும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாருக்கும் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் ஆகுது, நம்மளோட கண்டென்ட் எந்த அளவுக்கு ஷேர் ஆகுது அப்படின்றத நாங்கள் இதை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்றத எங்களால் டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால மறக்காம டெலிகிராம் சேனல் ரொம்ப முக்கியம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ we will see in the next video. Thank you all. Bye bye.